ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சிவில் டிஃபென்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து காளிதாஸ் 2 அந்த படத்தோட டீசர் தான் பார்க்க போகிறோம். காளிதாஸ் வந்து தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு அருமையான ஒரு படம். அந்த படம் வந்து பரத்துக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்காக அமைஞ்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு சரியாக படங்கள் அமையவே இல்லை, வரவும் இல்லை. ஸோ அப்படி இருந்த டைமில் இப்படி ஒரு படம் அமைஞ்சது வந்து அவருக்கு பெரிய விஷயம். ஸோ போலீஸாக பண்ணியிருப்பாரு. இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லரா, சைக்கோ த்ரில்லரா, இல்லை இந்த மென்டலி டிசார்டர் அந்த ஜான்ரா. ஸோ இது எப்படினாலையும் ஏற்றுக்கலாம் நம்ம. அந்த மாதிரியான ஒரு படம் காளிதாஸ். அதுலேயும் அந்த கிளைமேக்ஸில் கொடுத்த ட்விஸ்ட்டு வந்து வேற லெவலுங்க. மொத்த படத்தையும் அந்த கிளைமேக்ஸில் தீன் அங்கே வச்சு ஒரு ரிவீல் பண்ணுவாங்க. அது தரமான சம்பவமாக இருக்கும். ஸோ அதோடைய செகண்ட் பார்ட் சீக்வல் அப்படிங்கும்போது இது மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். சார் பயமா இருக்கு சார். சார் ரொம்ப பயமா இருக்கு சார். எங்க சார் இருக்கீங்க? வாங்க சார் ப்ளீஸ் சார். சார் ரொம்ப கொடூரமா இருக்கும் போலே. இங்க நடக்கிற எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கான்னு கேட்டா, ஆனா எல்லா குற்றத்துக்கும் சட்டப்படி ஏதோ ஒரு தண்டனை இருக்கு. அதே நேரம் ஒரு சில குற்றங்களுக்கான தண்டனை மற்றவங்களால நமக்கு கிடைக்கிறது இல்லை. சொல்றேன். மான்ஸ்டர் நான் எதுக்கு அந்த ஷாக் கொடுத்தேன்னா, இவங்க சங்கீதா மேம் அவங்கள திரும்ப ஸ்க்ரீனில் ஒரு படத்தில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து செம்மையான பண்ணியிருக்காங்க. மலையாளத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. தமிழில் அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் மாதிரி ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது. ஸோ பூவே உனக்காக எல்லாம் சின்ன வயசில் பார்த்து அவங்கள லவ் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் அந்த ஃபீல் வருதா என்னன்னு தெரில. ஸோ அப்படி அந்த ஃபீல்னால தான் நான் அந்த ரியாக்ஷன் கொடுத்தேன். இது வந்து சேம் அந்த காளிதாஸ் அது என்ன மாதிரி ஜானர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அங்கேயும் அந்த படத்துலேயும் சேம் பேட்டர்னில் கொலைகள் நடக்கும். அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது தான் அவரோட வேலையாக அப்படி இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி சில விஷயங்கள் நடக்குது, போயிட்டுருக்கு. அது ஃபைனலாக எப்படி நமக்கு அந்த என்னோட இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எனக்கானது என்னென்னா, அந்த கிளைமேக்ஸில் எப்படி ரிவீல் பண்ண போகிறாங்க, அந்த நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அப்படி இருக்கும் அந்த ரிவீலிங் பாயிண்ட்டு. ஸோ இதில் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து இன்னும் ட்ரெய்லர் வர வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது, பார்ப்போம். டீசர் வந்து ப்ராமிசிங்காக இருக்குது. ஓகே, ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அந்த மாதிரியான ஒரு படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம், படம் ரிலீஸ் ஆகட்டும். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க.